Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புது விதமான டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இத நீங்க டிஃபனா எடுத்துக்கலாம், இல்ல அப்படினா ஸ்நாக்கா கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சுவையா இருக்கும். குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த மாதிரி டிஃபரண்டா செஞ்சு கொடுங்க. ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது செய்யறதும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இது பண்றதுக்காக பாத்தீங்கன்னா சரியா 3 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு அவிச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். இதை நம்ம இந்த பவுலுக்குள்ள சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பவுல்ல சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வைக்கும் போதே பாத்தீங்கன்னா கொஞ்சமா உப்பு சேர்த்திருந்தேன். அதனாலதான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். நீங்க உப்பு போடாம வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனா போட்டுக்கோங்க. அப்ப சரியா இருக்கும். இப்ப பாருங்க நல்லா நம்ம வந்து கலந்து எடுத்து வச்சாச்சு. இப்ப இதை மாத்தி வச்சிடலாம். மாத்தி வச்சுட்டு இந்த மாதிரி பிரெட் எடுத்துக்கோங்க. பிரெட்ல இருக்கக்கூடிய ஓரத்தை எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி மாத்தி வச்சிடலாம். மாத்தி வச்சுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு இதை நல்லா வந்து ஒரு முறை தேய்ச்சி விடுங்க. அப்பதான் நம்ம ரோல் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங், அதை வந்து இதுக்குள்ளாப்புல வச்சிடலாம். வச்சுட்டு இது எல்லா பக்கமும் நல்லா படும்படியா நல்லா வந்து ஈவனா எடுத்து விடுங்க. பாருங்க இந்த மாதிரி தான். இந்த மாதிரி இப்ப எல்லா பக்கமும் நல்லா ஈவனா இருக்கணும். ஓகே, இப்ப அவ்வளவுதான். இப்ப கடைசியா இதுல உள்ள கொஞ்சமா நம்ம பச்சை மிளகாய் வச்சிடலாம். இது வந்து காரத்துக்காக. இதுவே குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இது தேவையில்லை. ஏதோ 1, 2 அந்த மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ ஓகே, இதை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி சுருட்டிடலாம். நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி எடுங்க. பிரெட் வந்து அங்கங்கேயா லேசா இந்த மாதிரி கீரல் விழுந்தாலும் பிரச்சனை கிடையாது. நல்லா இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு லேசா இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிடலாம். இப்ப அவ்வளவுதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 5 பிரெட்ல வந்து ரெடி பண்ணி மாத்தி எடுத்து வச்சிட போறேன். ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல சரியா 2 பெரிய வெங்காயத்தை நீள வாக்குல கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்ப சேர்த்துட்டு பாத்தீங்கன்னா இதுல 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்க்கணும். இப்ப கடலை மாவு சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்ப அரிசி மாவு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதுல ஃபிளேவருக்காக நம்ம வந்து இப்ப பொடி ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்திருக்கேன். அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட புதினா கொத்தமல்லி இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. அப்பதான் இந்த பிளேவர்ஸ் எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா படும். அதுக்கப்புறமா ஒரு 3/4 கப் அளவு தண்ணி எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கை வச்சு பிசையும் போது பாத்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி நல்ல கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு தான் இருக்கணும். ரொம்ப லூசாவும் போயிடக்கூடாது, நல்லா கெட்டியாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்துல இருக்கணும். நான் சொன்ன அளவுகளோட பண்ணீங்க அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டா இருக்கும். பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். இப்ப இதுல வந்து நம்ம ஆல்ரெடி பிரெட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை வந்து உள்ள டிப் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து சுருட்டி எடுத்துடலாம். இந்த பிரெட் ஃபுல்லாவே நல்லா கவர் பண்ணி எடுத்துருங்க. பாருங்க இந்த மாதிரி தான் ஃபுல்லா நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு கொஞ்சமா பிரெட் கிரம்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்துடலாம். இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க நேரடியாவே இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்ப எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க நான் 5 பிரெட்டையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்ப வந்து மிதமான சூடு இருக்கக்கூடிய எண்ணெயில போட்டு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். நான் வந்து 2 போட்டு வந்து பொரிச்சு எடுத்துக்க போறேன். லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, இல்ல அப்படின்னா சீக்கிரமாவே கரிஞ்சி போக ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து உள்ள வேகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த கடலை மாவு ஸ்டஃபிங் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். அதனால லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு வெளியே எடுத்துடலாம். வெளிப்பக்கம் நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆனதுமே நம்ம வெளியே எடுக்க ஆரம்பிச்சிடலாம்.
இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இனிமே இதை வெளியே எடுத்தா போதும். பாருங்க இது வந்து வெளிப்பக்கம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ள வந்து நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும். இப்ப அவ்வளவுதான், எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க பொரிச்சு எடுத்துட்டேன். இப்ப வந்து இதை நம்ம கட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு பீஸா ஒரு 5-6 பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பார்க்கவும் ரொம்ப சூப்பரா லுக்கா இருக்கும். டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா சூப்பர்பா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஃபனை வந்து நீங்க பண்ணிட்டு இது கூட கொஞ்சமா தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எப்படி இது காலி ஆகுதுன்னே தெரியாது. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தையுமே விட்டுட்டு கண்டிப்பா இதை மட்டும் தான் செய்வீங்க. ஏன் அப்படின்னா எல்லாருமே இதை ரொம்ப விரும்பி கேட்பாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.